வணக்கம் ஐயா. அதாவது 2வது நாளாக கடலுக்கு செல்லாத நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் சுமார் 3500க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் கரையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதாவது வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தொடர்ந்து 2வது நாளாக நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. ஏற்கனவே ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த விசைப்படகுகள் வேகமாக கரை திரும்பி வந்து கொண்டிருக்கின்றன. சுமார் 3500க்கும் மேற்பட்ட ஃபைபர் மற்றும் நாட்டுப்படகுகளும் சுமார் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் நாகை துறைமுகம் மற்றும் மற்ற பகுதிகளிலும் கரையோரங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்த பணியில் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு காரணமாக கடல் காற்றின் வேகம் சுமார் 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகம் வரையும் அதிகபட்சமாக 55 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கை அறிவிப்பானதை விடுத்திருந்தது. இந்த வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை தொடர்ந்து மீன்வளத்துறை சார்பில் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என நேற்று உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு டோக்கன் விநியோகம் நிறுத்தப்பட்டு ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த விசைப்படகுகள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பானது விடுக்கப்பட்டிருந்தது. இதன் பேரில் ஆழ்கடலில் தங்கி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த சுமார் 150 விசைப்படகுகள் தற்போது வேகமாக கரை திரும்பியிருந்தனர். சுமார் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மற்றும் நாகூர், பட்டினச்சேரி, கீச்சாங்குப்பம், அக்கரைப்பேட்டை, கல்லார், பெருதூர், காமேஸ்வரம், விழுந்தாமடி, புஷ்பவனம், ஆற்காட்டுத்துறை, கோடியக்காடு உள்ளிட்ட 27 மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் இன்று 2வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 3500க்கும் மேற்பட்ட ஃபைபர் மற்றும் நாட்டுப்படகுகள் கிராம கரையோரங்களிலும் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகங்களிலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் காலை முதல் ஒரு மந்தமான வானிலை நிலவி வருகிறது. இதனால் கடல் புயல் உருவாக காரணமாக கடல் சீற்றமும் கொஞ்சம் அதிகமாக இருப்பதாக மீனவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.